டே 1 ராத்திரி 12:30. ஐயையோ நான் எங்கே இருக்கேன்? என்னை யாரும் பின்னாடி பயங்கரமாக அடிச்சிட்டாங்களே. ஏதோ பார்க்க நம்ம பாட்டி வீடு மாதிரி இருக்கு. அட பாட்டி வீடு இல்லை, பாட்டி வீடே தான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன கேம் வீடியோ பார்க்க போகிறோம்னா கிரானி 2 எக்ஸ்ட்ரீம் கைஸ் நைட்மேர் மூட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உடனே உங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப். ஏன்னா நம்ம கண்ணில் பார்த்த ஃபஸ்ட்டு பொருளே இந்த டக் டேப். எஸ் கரெக்ட், நான் கரெக்டாக சொல்கிறான்னு தெரில. டக் டேப். யாரா இவன் முரட்டால் ஓடிட்டுருக்கான். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரானி சாப்டர் 2 தான் ப்ளே பண்ணுறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி சாப்டர் 1 பண்ணியிருப்போம். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஓகே கைஸ், நம்ம இது என்ன ரூம்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அதனால் நான் சில திங்ஸ் அதோட நேம்லாம் தப்பாக சொன்னால் என்னை மன்னித்து விடுங்கள். பிகாஸ் கிரானி 2 நான் ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்னா ஃபோட்டோ காட்சிச்சு, நம்மளுக்கு வந்து டக் டேப் அண்ட் தென் ஃபியூவல், அப்புறம் என்ன தேவைப்படும் தெரில. இது 2 மட்டும்தான் இப்போதைக்கு என் மைண்டில் இருக்குது. நம்ம இதை வச்சு நானும் அப்போ தானே பார்த்துருக்கேன், ஸ்பைடர் ஓடிட்டே இருக்குது. பேசாமல் இவனை வெட்டி சூப் வச்சிடலாமா? சரி வேணாம் விடுங்க. இது என்னடா, இது என்னன்னே எனக்கு தெரியல. சரி ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பிக்சர் பீஸ் கிடச்சிச்சு. இந்த பிக்சர் யாரு தெரியுமா? நம்ம தாத்தாவோட பிக்சர் தான். ஓகே கைஸ், நம்ம தாத்தாவும் பாட்டியும் இப்போதைக்கு பார்க்கல, அது வரைக்கும் சந்தோஷம். யாரா இவர்? ஓ இவர் தான் தாத்தாவா? அங்கேருந்து அவ்வளோ ஸ்லோவாக ஓடி வந்திருந்தார். யாரா இந்த பாயா? ஆயா அங்கேருந்து ஸ்லோவாக ஓடி வந்துட்டு இருந்தார். என்னை பார்த்தோன்னே வேகம் ஓடி வராரு தாத்தா. ஐயோ தாத்தா இப்போதைக்கு கடையை சாத்துற மாதிரி தெரியல. தாத்தா சீக்கிரம் போங்க தாத்தா, பாட்டி உங்களை தேடிட்டு இருக்காங்க. பாட்டி உங்களுக்காக சூப்பராக பிரியாணி செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் போங்க தாத்தா, போங்க தாத்தா, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். யோயோ இந்த சொட்டை வேற கேட்க மாட்டோம் சொல்கிற பற்றி. சாரி, இது சொட்டை இல்லை, அதுதான் சொட்டை, இது மொட்டை. ஓகே கைஸ், நம்ம மொட்டை தாத்தா போகிறாரா? மொட்டைன்னு சொன்னால் தான் போகிறாரு. இவருக்கு இனிமேல் நம்ம இவரை மொட்டைனே சொல்லலாம். மொட்டை தாத்தா போயிட்டீங்களா? போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு யூட்டன் போட்டு வராமல் இருந்தால் சரி. ஓகே, நம்ம தாத்தா போயிட்டாரு. ஐயோ பாட்டி பின்னாடியே வருது. பாட்டி கூட இங்கே வர சொன்னாங்களா? பாட்டி படி வந்துட்டாலே சே. ஓகே கைஸ், நாங்கள் கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டு இப்போ தான் பாட்டிக்கிட்டேருந்து தப்பிச்சு வரேன். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபியூவல் கேன் கிடைக்கும். ஃபியூவலா? கேஸ்லின் கேன் கிடைக்கும். என்னடா இது கேஸ்லின் கேனா? என்னது இது? டோர் ஹேண்டில் எதுக்கு? நான் பண்ண போதே ஹெலிகாப்டர் எஸ்கேப், எனக்கு இப்போ கேஸ்லின் தான் தேவை. டோர் ஹேண்டில், ஐயோ டோர் ஹேண்டில் எனக்கு எதுக்கு? பாட்டி கொஞ்சம் மாதிரி பேச விட்றியா? நடுவில் வந்துடுச்சு பாட்டி, மனசில் பெரிய பியூட்டின்னு நினைப்பு. ஓகே பாட்டி போயிடுச்சு நினைக்கிறேன். இந்த பாட்டி வேற வரும்போது அதெல்லாம் தப்ப வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி ஓடி வர வேண்டியது, போகும்போது வாமா சுண்டல் அப்படின்ற மாதிரி போக வேண்டியது. சூப்பா. ஓகே கைஸ், நம்ம பேசிகிட்டு இருக்க கேப்பில் நம்ம ஃபியூஸ் கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஃபியூஸ் மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே இந்த இடத்துல ஏதோ கன் இருக்கும். இங்கே கன் இருக்கா? கன் இல்லை. இங்கே கன் இல்லை. பாட்டி வீட்டை கழுவி வச்சுருக்கு. எதுக்குதா? என்னடா இது? வெப்பன் கீ. சூப்பருங்க, வெப்பன் கீ கிடச்சிச்சு. வெப்பன் கீ வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியலையே. ஓகே, நம்ம கீழே வந்து அந்த கன்னு லாக் போட்டு வச்சுருந்துச்சு பாட்டி. ஸோ அந்த கன் திறக்கிறதுக்கு தான் நினைக்கிறேன். பாட்டி எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்களேன். சூப்பா. இந்த பக்கம் வாடி, நான் கீழே போனோம். ஐயோ ஒழுங்காக கூட போக முடியல. இந்த பொருளெல்லாம் வீட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பொருளெல்லாம் தூக்கி காயலங்களில் போட்டாவது பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட்ருந்துருக்கலாம். நான் ஜாலியாக பேசுகிறேன், பட் ஆனால் விளையாடும் போது எனக்கு கையெல்லாம் நடுங்கிட்டுருக்கு. ஸோ அதுதான், பிகாஸ் நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாரர் கேம் விளாட்றோம்ல, அதுதான் கைஸ். ஓகே பாட்டி இந்த பக்கம் வா, உனக்கு நான் வந்து
என்ன பண்ண போகிறேன்னா உன் சொட்டையை மறைகிற அளவுக்கு ஒரு சூப்பரான விக்கி வச்சுருக்க. ஸோ நீ என்ன பண்ணலாம், இது வந்து உன்னை யாரும் சொட்டைன்னு சொல்ல மாட்டாங்க. வா கூப்பிட்டோன்னே வந்துச்சே. சரி பாய்டி போயிட்டா. விக்குன்னு சொன்னோடனே வந்துட்டாங்க. ஸோ நம்ம சொட்டைக்கு அது சொட்டையை போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட இருக்குது. உங்களுக்கு யாராவது சொட்டை எப்படி மறைக்கணும் அப்படின்னு சஜஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பாட்டிக்கு யூஸ் ஆகும். பாருங்களேன், ஃபுட்பால் கிரவுண்டு கூட எவ்வளோ பெருசாக இருக்குது. சே. சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம போய்ட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தாச்சா? ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம கிராணியை போட்டு தள்ளிட்டோன்ட்டு தாத்தா பின்னாடியே வருவார். எங்கே என்னோட டார்லிங் கிராணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தாத்தாவையும் போட்டு தள்ளலாம். வாங்க தாத்தா 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 வந்துட்டார். தாத்தா போயிட்டார். தாத்தா வந்தார் போயிட்டார். ஐயோ ஓகே. நம்ம நெக்ஸ்ட் இப்போ தாத்தா கழுத்தில் இருக்க சாவியை எடுத்துருவோம். செக்யூரிட்டி, உனக்கு எதுக்கு செக்யூரிட்டி சாவின்ற? என்னங்க ஒரு வேள் பக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. ஓகே சார், இந்த செக்யூரிட்டிக்கு எதுக்குன்னா நம்ம ஹெலிகாப்டர் போடுறதுக்காக தான். அந்த ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் வந்து இந்த கீயை போட்டு வச்சுருக்காரு தாத்தா. க்ரோபேரு, கன்னு, சூப்பர். ஆல்ரெடி நம்ம கன்று எடுத்துட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே வந்து மீட் இருக்குது. மீட் வந்து நம்ம அங்கே ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு சைல்டு இருந்துச்சுல, அது வந்து நம்ம பாட்டியோட பேராண்டின்னு நினைக்கிறேன். பேராண்டி தான், பாட்டியோட பேத்திங்க, அதாவது பேராண்டிங்க. ஓகே, நம்ம இப்போ எடுத்துகிட்டு போய் இந்த பிக்சர் பீஸ் எடுத்துகிட்டு போய் மேலே வைப்போம். மேலே எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் விடிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம கீழே போட்டு வைப்போம். அதுவும் யாரோட பிக்சரு நீங்கள் நல்லா பார்த்தீங்களா? நம்ம சொட்டை தாத்தாவோட பிக்சர், சாரி மொட்டை தாத்தாவோட பிக்சர். சொட்டை மொட்டைன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. சரி விடுங்க. ஓகே ஐஸ், நமக்கு 3வது பிக்சரும் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், என்ன கேம் ப்ளே வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஈவில் நன் இல்லை ஐஸ்கிரீம் எக்ஸெட்ரா எந்த ஹாரர் கேம் ப்ளே வீடியோ வேணாலும் நம்ம போடலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃபியூஸை எடுத்துகிட்டு போய் இங்கேயே போட்டு வச்சுப்போம். பாட்டி 2 நிமிஷம் ஆச்சு. பாட்டி என்னத்துக்கு ஏன் செஞ்சுருக்குமே, ஒரு ஆள் மேக்கப் போட போயிடுச்சோ. சரி விடுங்க, பார்த்துப்போம். பாட்டி பாட்டி எங்கே இருக்கா, பாட்டி எங்கே போயிட்டா தெரியலையே. சரி விடுங்க. நம்ம மறக்காமல் டக் டேப்பையும் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது, கன்று இருக்குது. ஸோ பாட்டி என்ன பண்ணுவோம், கன்னை வச்சு சூப் பண்ணுவோம். வாங்க பாட்டி வந்துட்டியா? 100 ஐஸ் பாட்டி, 100 ஐஸ் வச்சு என்ன பண்ண போகிறேன்? போய் சேர்ந்துட்டாங்க. அப்படி இருந்தாலும் 2 மினிட்ஸில் வந்துடும். ஏன்னா பாட்டி வந்து ஆல்ரெடி செத்து பே ஆகி ஒரு பியூட்டி. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவ்வளோ பியூட்டின்னு சொல்லுங்கள். சரி விடுங்க, நான் பண்ணுறது. அது ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம வந்து பாட்டியை வந்து பியூட்டின்னு சொன்னோம். ஸோ பியூட்டின்னு சொன்னால் தாத்தால நம்ம பியூட்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளை பார்த்து ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லுவாருன்னு வந்தார் போல இருக்குது. நம்ம அதுக்குள்ளேயே பாட்டியை கழுவி ஊற்றுறதை பார்த்து நம்ம மண்டை மேலேயே போட்டார். சரி ஓகே விடுங்க. நம்ம இப்போ போட்டதுக்கு நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும். வாங்க போய் ரிவெஞ்ச் எடுப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து கன்று தேவைப்படுது. கன்று எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம் என்றால் மொட்டை தலையிலே மொட்டுன்னு போடணும். வாங்க மொட்டை தாத்தா இங்கே இருக்க, எவ்வளோ தைரியம் தான் என்ன அடிச்சிருப்பேன். தாத்தா எங்கே இருக்க? ஐயோ தாத்தா, நான் பாட்டி வந்தேயா? பாட்டி உன்னை ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டடி. சரி ஓகே, ரொம்ப பாட்டி ஆசைப்படுது, நான் என்ன பண்ணுறது. பாட்டி பாருங்களேன், அதாவது அவளை ஷூட் பண்ணாலும் நம்மளுக்கு திரும்ப ஷூட் பண்ணணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்டு பாட்டி செத்து போகுது. நான் என்ன பண்ணுறது, கரண்ட்டில் அடிப்பட்ட காக்கா மாதிரி ஏன்றா. முடிச்சிருங்களேன். தாத்தா வந்துட்டாரு. தாத்தா என்ன பண்ணுறாரு? தாத்தா கிராணி போய் சேஃப்டியா? ஐயோ சாரி கிராணி போய்ட்டா. ஐயோ கிராணி போய்ட்டா. ஐயோ பாத்துட்டாலே. ஐயே இங்க வாடி. எது இங்க வாடியா? தாத்தா நீ தானே தாத்தா எல்லாம் பண்ணுண்ட. தாத்தா கவலைப்படாத, நீ கிராணி பாட்டியை பார்த்தி இது மாதிரி களி ஊற்றுன்னு தானே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சரியா? இது உனக்கும் எனக்கும் உள்ள சீக்ரெட். தாத்தா நம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். தாத்தா
அதான் சீக்கிரட்டின்னு சொல்லிட்டேல, போ நான் போய் ப்ராட்டி பண்றேன். ஐயோ ஐயோ கிராணி போயிட்டா, ஐயோ ஐயோ கிராணி போயிட்டா, சிஞ்சக்க சிஞ்சக்க சிஞ்சா. ஐயோ திரும்ப நானியா மண்டமல்ல 4 போட்டால சரிப்பட்டு வரும். நீங்க வந்து அழகா டான்ஸ் ஆடினீங்க. ஸோ அதான் தாத்தா பார்த்தேன். என்ன தாத்தா நீங்கள் சரி போ. ம். ஸோ கைஸ் நம்ம என்ன பண்ணோம்னா, நீங்கள் பார்த்தீங்களா தாத்தா எப்படி குத்தாட்டம் போட்டுருந்தார். ஸோ நம்ம கிராணி பாட்டிக்கு ஒரு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு தாத்தா மண்டை மேலே டமால்னு சுட்டேன் பார்த்தீங்களா. ஓகே கைஸ், நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுற வேலையை தவிர நம்ம தாத்தாவையும் பாட்டியும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கணும்? ஹெலிகாப்டர் எஸ்கேப் மறந்தே போயிட்டேனே. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு என்ன திங்ஸ் எடுக்கணும்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பரவாயில்ல, நம்ம போகிற போகல எல்லா திங்ஸும் அப்படி தானே எடுத்துனுக்குறோம், நம்ம அப்படியே எடுப்போம். நெக்ஸ்ட்டு தாத்தாவும் பாட்டியும் வர மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதான் வந்தாங்களான்னு பார்த்தா இன்னும் வரலை. நம்ம மேலே போய் என்ன பண்ணலாம்? இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மேலே நம்ம ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கோம். நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம். இங்கே வந்து வீல் கிராங்க் இருக்குது, தேவையே இல்லை நம்மளுக்கு. ஓகே கைஸ், நம்ம இந்த இடத்த ஷூட் பண்ணோன்னா அந்த சவப்பெட்டியில் வந்து ஸ்லெண்டர் மேன் நினைக்கிறேன், யாரும் எனக்கு சரியாக தெரியல, அவங்கள போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒயர் கட்டர் தேவை. பட் ஒயர் கட்டர் இல்லை. ஸோ அதனால் நம்ம அப்புறமா ஒயர் கட்டர் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி தாத்தாவோட ஃபோட்டோ எடுத்துன்னு போய் நம்ம வாண்டட் லிஸ்ட்டில் போட்டுடலாம் வாங்க. அது ஐ மீன் பாட்டி வர கோச்சிங்குமே, வாண்டட் லிஸ்ட்டில் இல்லை, தாத்தாவோட ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு பாட்டிக்கு கிஃப்டாக கொடுக்கலாம் வாங்க. பாட்டிக்கு ஒரு நாள் தாத்தா மேலே பயங்கரமாக கோவம் வந்துச்சு போல இருக்குது. ஏன்னா நம்ம தாத்தா ஆல்ரெடி ஒரு வேலை பண்ணார், அது உங்களுக்கே தெரியும். அதுதான் பாட்டி தாத்தா ஃபோட்டோ இது பிச்சி போட்டு வச்சுருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் மாட்டிட்டு அப்புறமா என்ன பண்ணலாம்? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் மாட்டோம். எனக்கு அந்த பாட்டி எங்கே ஏஞ்சி வந்துட போகிறாளோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. பிகாஸ் நம்ம பாட்டியை வந்து ரொம்ப கலாச்சிட்டோம். அப்புறம் அவள் பல்லாருன்னு மண்டை மேலே அடிச்சிட்டானா என்ன பண்ணுறது? ஓகே, நம்ம ஃபோட்டோ எடுத்து மாட்டலாம். அடுத்த பிக்சர் பீஸ் 2, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு எல்லாத்தையும் மாட்டோம். தேர்டு தானே இருக்குது, ஃபோர்த்தே இல்லை. நடுவில் அப்படி தான் மொக்க காமெடிலாம் நானே போடுவேன், ஏன்னு எனக்கும் தெரியாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் போடணும். கிளாஸ் ஃபியூஸ். என்னங்க, வாட் இஸ் திஸ்? ஓ, ஷூட்டிங் கேமா, சூப்பரு. ஆல்ரெடி தாத்தா மொட்டை மண்டை மேலேயே சுட்டு பழகிட்டோம். இதை சுடுறதுக்கா பெரிய இது? வாங்க கைஸ், நம்ம ஷூட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஏகப்பட்ட வாட்டி நான் ஃப்ளாப் பண்ணிட்டேன். அதான் கைஸ், இந்த கேம் பிளே ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா, இதில் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிடலாம் தோணுச்சு. பட் ஆனால் பரவாயில்ல, என்னோடய செல்ல குட்டி சப்ஸ்கிரைபருக்காக இது கூட பண்ணாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நம்ம ஃபியூஸ் எங்கே போட்டோம்? ஃபியூஸ் எங்கே போச்சு? அதோ இருக்குது. நான் அங்கே தானடா, என்னடா இது ஃபியூஸை காணும் அப்படின்னு தேடிட்டுருக்கேன். பிகாஸ் நம்ம இங்கே ஃபியூஸ் போடாமல் போனோன்னா நம்ம பாட்டி எப்படி கரண்டில் அடிப்பட்ட காக்கா மாதிரி துச்சிட்டு இருந்தாங்களோ நம்மளும் அது மாதிரி ஆகிட வேண்டியதான். நம்மளுக்கு இதுக்கப்புறம் டக்ட் டேப் தேவைப்படுது. ஏன்னா அங்கே ஹெலிகாப்டரோட விங் வந்து உடஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த டக்ட் டேப் போட்டு ஒட்ட போகிறோம். டேப்பை போட்டு ஒரு ஹெலிகாப்டரை ஒட்ட போகிறோம். நைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த கேசோலின் கேனை நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வேறு என்ன இன்னும் தேவைப்படுது? ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு தோணுது. அது என்னன்னு தான் தெரியல. டக்ட் டேப்பையும் எடுத்துகிட்டு போய் மேலே போடலாம். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல என்ன இருக்குது? என் பெட்ரூம் கீ நான் போட்டுருந்துச்சு. சரி விடுங்க, நான் சரியாக பார்க்கல. ஓகே கைஸ், நீங்கள் யாராவது ஒன்று கெஸ் பண்ணிங்களான்னு தெரியல. நம்ம ஒன்று ஹெலிகாப்டர் கீயே எடுக்கலைங்க. நானும் இந்த வீடு ஃபுல்லாக ஹெலிகாப்டர் கீ எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்தேன். கடைசியில் அந்த சிலிண்டரினா பையன்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மீட் எடுத்துகிட்டு போய் சிலிண்டரினா பையன்கிட்ட கொடுத்துட்டு, இந்தாடா தம்பி லாலிபாப் வச்சுன்னு சப்பின்னு எனக்கு அந்த
ஹெலிகாப்டர் கீயை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி மேலே போட்டு வச்சுருந்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் தண்ணியை சரி பண்ணுவோம் வாங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க, இந்த பாட்டி எதுக்கு அதோட பேராண்டியை தூக்கின்னு வந்து இங்கே போட்டு வச்சுருக்குது? பேய் குடும்பம்னால அப்படி பண்ணி வச்சுருக்கோம் என்னென்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு யாராருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஐயையோ இவன் வேறு போய் நான் கஷ்டப்பட்டு இவனுக்கு ஃபுட்டெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா அப்போ தான் வந்து கடிப்பாங்க. இவன் சாப்பிட்டு முடியுதுக்குள்ளேயோ ஆட்டையை போட்டு போயிடலாம். ஹெலிகாப்டர் கீ தான், நல்ல வேலை, நான் கெஸ் பண்ணது கரெக்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா ஹெலிகாப்டர் கீ எங்கேயுமே கிடைக்கல. ஸோ கடைசியில் இந்த ஸ்லெண்டரி நான் பையன்கிட்ட தான் இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி இங்கேயும் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தப்பிக்க போகிறோம். சூப்பரு, சீக்கிரம் போ ஃபாஸ்ட். நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேம் ப்ளே வீடியோ பண்ணுறேன் பார்த்தீங்களா? என்னங்க ஃபார்வேர்டில் போட்டு கேம் ப்ளே வீடியோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நான் சொல்லலாம். எஸ், ஃபார்வேர்ட் தான். நான் என்ன பண்ணுறது, கேம் ப்ளே வீடியோ சீக்கிரமாக முடிக்கணும்ல, உங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம டக் டேப் எடுத்துகிட்டு போய் ஹெலிகாப்டர் விங்ஸை ஒட்டிடலாம். அப்புறம் போய் ஃபியூவலை ஊற்றிடலாம். எவ்வளோ நேரம்னா ஊற்றிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணி தப்பிச்சிடலாம். ஓகே கைஸ், நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னங்க ஹெலிகாப்டர் ஒரு சைஸ் ஆடுது? இல்லை. ஓகே கைஸ், நம்ம இந்த கேம் ப்ளே வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே வீடியோ போகலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.